ஸ்கூலுக்கு போற மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இத்தனை பேர் ஓட்டு போட போறீங்க? வெள்ள சட்டையும் காக்கி பேண்டும் நிஜமா சொல்ல தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இந்நேரம் தாவேகா தொண்டர்கள் காக்கி பேண்ட் வெள்ள சட்டையும் ஏதோ தீபாவளியும் பொங்கலும் வர்ற மாதிரி ஒயிட் ஷர்ட்டும் காக்கி பேண்ட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக் போற லெவலுக்கு ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. ஃபெஸ்டிவல் சீசனை விட அதிகமா பஸ் டிக்கெட்டும் ட்ரெயின் டிக்கெட்டும் புக் பண்ணிருக்காங்க. மக்களுடைய கூட்டம் அலை மோதுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான. ஏன்னா தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு எலெக்ஷனை இப்ப பாத்துக்கிட்டு இருக்கு. is no longer a predictable DMK versus ADMK battle. இதுக்கு முன்னாடிலாம் மக்கள் எலெக்ஷனுக்காக ஆயிரக்கணக்கில் பணம் வாங்கி தான் பார்த்திருப்போம். வாக்காளர்களுக்கு பண பட்டுவாடா செய்ய ஆனா அவங்க சொந்த பணத்தை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஃபாரின்ல இருந்து ஓட்டு போடுறதுக்காக தமிழ்நாடு வந்ததை நம்ம பார்த்திருக்கோமா? பணம் செலவு பண்ணி ஃளைட் டிக்கெட் புக் பண்ணி பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல எவ்வளவு அலிகேஷன்ஸ் வச்சும் கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் உயிரிழந்தவர்களின் விஜய்க்கு மக்கள் கிட்ட இன்னும் இவ்வளவு சப்போர்ட் இருக்குதுன்னா மக்கள் கிட்ட ஒரு எமோஷனல் பாண்டிங் விஜய்க்கு கனெக்ட் ஆகாம இது பாசிபிளே இல்ல. சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். உண்மையிலே இப்போ ரிலீஸ் ஆயிருக்க கருத்து கணிப்பு எல்லாமே கடுப்புல விட்ட கணிப்பு மாதிரி தான் இருக்குது. கருத்து கணிப்பு, கடுப்புல விட்ட கணிப்பு. ஏன்னா பாஸ்ட் 60 இயர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எலெக்ஷன் ஹிஸ்டரியில ஒரு டிராவிடியன் பார்ட்டியோட சப்போர்ட் இல்லாம ஒரு தனி கட்சி ஒரு பெரிய ஓட் ஷேர் வாங்க போறாங்க. ஆனா இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை இன்னைக்கு இருக்கிற ரூலிங் பார்ட்டியும் அப்போசிஷன் பார்ட்டியும் ஒத்துக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. Mr. Vijay has any understanding of Tamil Nadu. இத்தனை நாள் கூடின கூட்டம் எல்லாமே ஓட்டா மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்ததுன்னா அது உண்மையிலேயே May 4 அன்னைக்கு ஒரு வரலாறு திரும்புற நாளாக தான் அமையும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.